அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தகே. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். தை மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கும் மேலே உங்களுடைய கமெண்ட்ஸ் ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கமெண்ட்ஸாக இருக்கட்டும்னு நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப முக்கியமாக இந்த தை மாதத்தில் எல்லாருக்குமே பெரிய வழி பிறக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா உத்திராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது இருக்கிறது. ரொம்ப முக்கியமான பண்டிகைகளில் பொங்கல் திருநாள் இருக்கிறது, போகி பண்டிகை இருக்கிறது. இந்த மாதம் முழுக்க முழுக்க கொண்டாட்டம் தான். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். தை மாதம் எந்த திண்டாட்டமும் கிடையாதுங்கிறது தான் உண்மை. நான் 14ஆம் தேதி போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள், 15ஆம் தேதி பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடுங்க. பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி மனசார வாய் விட்டு சொல்லி நம்ம தர்மத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கொண்டாடுங்க. நிறையா பேருக்கு விவசாயிகளுக்கு தான தர்மங்கள் செய்கிறது உத்தமம். எல்லாருமே செடி வாங்கணும் இந்த வருஷம். ஏன்னா குரு வக்கரமாக உட்காந்துருக்கிறது. எந்த அளவுக்கு சாம்பிளிங் வாங்குறீங்களோ, செடி வாங்கி உங்கள் வீட்டில் வைக்கிறீங்களோ, இல்லை மாடி தோட்டம் எப்படி பண்ணாலும் சரி, அதை வளர்க்க உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். அதேமாதிரி சூரியனுக்கு பிரார்த்தனை செய்து நைவேத்தியம் செய்து நீங்கள் பொங்கல் உண்ணும் பொழுது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு மாற்றம், வலிமை, மன வலிமை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த பொங்கலுக்கு ஏற்படும். அதே மாதிரி மாட்டு பொங்கல், பசுமாட்டுக்கு தானம் செய்வது, பசுமாடை வழிபாடு செய்வது, மஞ்சு விரட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டுன்னு இப்போ நிறையா கேள்விப்படுறோம் பார்த்திங்களா. அது எல்லாமே நம்முடைய தமிழர் பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ எல்லாருமே அதெல்லாம் கொண்டாடலாம். எல்லாமே ரிலாக்ஸாக இருங்க. ஆனால் எதுவுமே லிமிட்டுக்கு மீறி எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. இந்த ஒரு மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது தை அமாவாசை. 18ஆம் தேதி பித்ரு காரியங்கள், முன்னோர்களுக்கான சார்த தர்ப்பணங்கள், எந்த விதமான ஜாதகத்தில் மிகப்பெரிய தோஷங்களாக இருந்தாலும் பரிகாரம் செய்யக்கூடிய அற்புதமான நாள். 18ஆம் தேதி ஜனவரி. 19ஆம் தேதி மகா ஸ்நானம். அதாவது எந்த ஒரு புண்ணிய நதிகள்லையும் குளிக்கும் போதும் நீராடும் பொழுதும் பெரிய அளவுக்கு உங்களுடைய லைஃப்பில் அந்த கர்மாக்கள் கழியும். நதிகளில் நீராடுவது சந்திரனுடைய கர்மாக்கள் கவியும். அதாவது மெயினாக உங்கள் பாவங்கள் எது இருந்தாலும் போகக்கூடிய ஒரு ஸ்தானம் ஏற்படுகிறதுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கும் மேலே பிப்ரவரி 1ஆம் தேதி தைப்பூச திருவிழா. முருகப்பெருமான் அப்படிங்கன்னா மனசார சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம், தமிழர்களுக்கான தெய்வம், தமிழ் கடவுள் முருகப்பெருமான். சுப்பிரமணியன் எப்படி பார்த்தாலும் சரி எல்லா ஸ்டேட்லேயுமே முருகன் இருக்கான், வேறு பேர், அவ்வளோதான். ஸோ யாரோ ஏதோ ஒரு ஸ்தலத்துக்கு சென்று வழிபாடு செய்து விட்டு வருவது மிக முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம கருதப்படுகிறது. சுவாமிக்கு நீங்கள் விரதம் இருக்கலாம். தைப்பூசத்துக்கு விரதம் இருந்து சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ரத சப்தமி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பண்டிகை. ரதத்தை வரைஞ்சு அந்த சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து சூரிய பகவானுக்கு நம்ம வேண்டிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் பசங்க நல்லா இருப்பாங்க, அபிவிருத்தி நடக்கும், லைஃப்பில் நேர்கதியில் இருப்பீங்க. தர்மத்தை மீறி உங்கள் பசங்களும் போக மாட்டாங்க, நீங்களும் போக மாட்டீங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியது. அது மெயினாக ரத சப்தமி எப்போ அப்படின்னா 25ஆம் தேதி ஜனவரி. அதே மாதிரி சிவராத்திரியும் இந்த மாதம் வருகிறது. 15ஆம் தேதி சிவராத்திரி, பிப்ரவரி. ஸோ சிவராத்திரி அப்படின்னாவே கண்டிப்பாக சிவதாண்டவ ஸ்தோத்திரம் படிக்கணும். இந்த வருஷத்துக்கு தான் நான் அதை சொல்கிறேன். அதே மாதிரி லிங்காஷ்டகம் படிக்கிறது, சிவனுக்கு அர்ச்சனை, அபிஷேக ஆராதனைகள் செய்வது பெரிய மாற்றத்தையும் லைஃப்பில் ஒரு சந்தோஷத்தையும், அதாவது வலிமையை கொடுக்கும். எந்த ஒரு போராட்டத்தில் இருந்தாலும் சரி அதை நம்ம ஜெயிக்கக்கூடிய வலிமை. சிவராத்திரியில் நம்ம பண்ணக்கூடிய உபவாசம், நைட்டு ஃபுல்லாக நீங்கள் தூங்கக்கூடாது. சுவாமி தரிசனம் பார்த்துட்டு தான் காலையில் நீங்கள் உங்களுடைய வேலைகளை பார்க்கலாம். இது எல்லாமே ஒரு புறம் இருக்க, தை மாதத்தில் நடக்கக்கூடிய விஷயம் மெயினாக சொல்லணும்னா மறுபடியும் இந்த கள்ளச்சாராயம், கள்ளக்குறிச்சி மாதிரி மறுபடியும் அந்த சம்பவங்கள் அதே இடத்துல நடந்தால் கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. சிவகங்கை, மெயினாக தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகர்கோவில், சீர்காழி, மாயவரம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேதாரண்யம், ராமநாதபுரம், சிவகாசி, இந்த மாதிரி இடங்களில் நிறைய இடங்களில் ஃப்ளட்ஸு, பட்டாசு ஆலைகள் வெடிப்பது, தீ விபத்து, அசம்பாவிதம், கைது செய்யப்படுவது, குற்றங்கள் போலீஸினால் ஏற்படக்கூடிய, அது காவல்துறைக்கு குற்றம் அல்லது காவல்துறையினரால் குற்றம், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அந்த தை மாதத்தில் மிக அதிகமான ஒரு விளையாட்டை காண்ட போகிறது. அதனால் மெயினாக நான் பார்க்குறது ஏபி, ஆந்திர பிரதேஷ், ஒடிசா,
சத்தீஸ்கர், மணிப்பூர், திரிபுரா இந்த மாதிரி இடங்கள்லாம் அதிகமான நிலச்சரிவுகள், மழை வெள்ளத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ஃபயர் ஆக்சிடென்ட்ஸு, நிலநடுக்கங்கள் சகலமும் நடக்கும். இப்போ தான் ரீசன்ட் பாஸ்ட்டாக கேள்விப்பட்டோம், அஸ்ஸாமில் நடக்குமாமா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு 3 மாதத்துக்கு ட்ரம்ப்போட ஆட்டம் அப்படியே தான் இருக்கும். அவருக்கு கெட்ட காலம், அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு 3-4 நாடு சேர்ந்து பயங்கரமாக எதிர்த்து அவரோட பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து லாஸ்ட்டில் இது கிட்டத்தட்ட ஒரு போர் மாதிரி மாறி அப்படிலாம் ஒன்றும் இல்லை சரியாக போச்சுங்கிற மாதிரி விஷயங்கள் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தான் நடக்கும். அது வரைக்கும் போர் பதற்றம் உலகம் எங்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் மிக அதிகம். அதில் நான் பார்க்குறது பார்த்திங்கன்னா மெயினாக நியூசிலாந்து, ஹாலண்ட், ஸ்காட்லாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, நியூயார்க், ஆம்ஸ்டர்டாம், ஃப்ரான்ஸ், இட்டலி, ஸ்வீடன், சிசிலி, கலிஃபோர்னியா, ரோம், லண்டன், சிங்கப்பூர், சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தோனேஷியா இந்த இடங்கள் எல்லாமே அதிகப்படியான விபத்துக்கள், அசம்பாவிதங்கள், நிலநடுக்கங்கள், பஞ்சபூதத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிக அதிகமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நான் பார்க்குறது நிறையா ஃப்ளட்ஸும் பார்க்குறேங்க. நீரினால் ஏற்படக்கூடிய, சூறாவளியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். ஏன்னா இந்த பஞ்சகிரக சேர்க்கை பொதுவாக நல்லது கிடையாது. சனி வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு விளையாட்டை காமிக்காமல் இருக்காது. ஸோ எல்லாருமே கொஞ்சம் நம்ம கவனமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குது. மெயினாக தமிழ்நாட்டில் தேவக்கோட்டை, சிவபுரி, மானாமதுரை இந்த மாதிரி இடங்கள், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த இடங்கள்லாம் நிறைய பிரச்சனைகள் பார்க்கக்கூடிய, அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய, இயற்கை அழிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. ஸோ தை மாதத்தில் என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா மெயினாக செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் இதெல்லாம் சேர்ந்து 10ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 3ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியில் குரு வக்கரமாக உட்காந்துருக்காரு. காலபுருஷனுக்கு விரயஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்காரு. ராகு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய கும்பத்தில் உட்காந்துருக்காரு. கேது ஸ்ட்ரெயிட் 7ஆம் இடம் ராகுலேருந்து பார்த்திங்கன்னா சிம்மத்தில் உட்காந்துருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு கிரகங்களுடைய சமிக்கைகள். இதில் சூரிய கிரகணம் வருது பிப்ரவரி மாதம். இந்தியாவில் தெரியாது, ஆனால் அதோடைய வேல்யூ இருக்கும். அதுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ சூரிய கிரகணத்துக்கு என்ன நடக்கும். சூரிய கிரகணம் வந்தாலும் சரி, சந்திர கிரகணம், மார்ச்சில் வரக்கூடிய சந்திர கிரகணம் ரெண்டுமே கண்டிப்பாக அரசியல்வாதிகளுக்கு கண்டம், பதற்றம், கைது செய்யப்படுவது, தீ விபத்துக்கள் இந்த மாதிரி சகலமான விஷயங்கள்லாம் நடக்கும். நிறைய இடங்களில் வந்து போராட்டங்கள், வெடிக்கிறது, பிரிவு கொடுக்கறது இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கிற மாதிரி இருக்கிற விஷயம். நீங்கள் நினைக்கிறீங்க யூஎஸ் வந்து ரொம்ப சூப்பர்னு. 2000 எழுதி வச்சுங்க. இது ரியலாக கூட ஐ திங்க் எங்களோட மீடியா டீமில் போடுவாங்க. 2027 2029 யூரோப்பியன் நேஷன்ஸ் எப்படி 5ஆ 10ஆ உடைஞ்சதோ அந்த மாதிரி யூஎஸ்ஸுமே உடையும். யூஎஸ்ங்கிறது யூஎஸ்ஸாக இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. யூஎஸ் பாக பிரிவினை ஏற்படும். தட் வில் ஹேப்பன் ஃபார் ஷூர். ஸோ இப்போது இந்த தை மாதத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு பார்த்தா, அதில் முதல் ராசி லக்னம் பெரிய அளவுக்கு வெற்றியை, பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய, எல்லாமே நமக்கு முடியும், நம்மளால் செய்ய முடியும்னு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக நான் பார்க்குறது மகரம், ரிஷபம், அதுக்கப்புறம் கன்னி. இந்த 3 ராசிகளுக்கும் செம்மையான ஒரு யோகம், ராஜயோகம் கொடுக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. யாருக்கெல்லாம் வெற்றி, பதவிகள் தானாக தேடி வருகிறது, பிரச்சனைகள் முடியும், சந்தோஷத்தில் அப்படியே மிதக்கக்கூடிய வாய்ப்புகள் தை மாதத்தில் யாருன்னு கேட்டால் மீனம், கடகம், விருச்சிகம். இவங்க எல்லாருக்குமே வேறு விதமான கொண்டாட்டம் இருக்கிறது. எல்லாத்துலேயுமே வேலையில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு, உத்தியோகத்தில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு, காம்படிஷனில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு, ஜெயிக்கிறது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் பார்த்தீங்கன்னா மெயினாக மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3 ராசிகளும் இருக்கப்படுது. அப்போ யார் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் மெயினாக நான் பார்க்கறது ஒரே ராசி, மிதுன ராசி நண்பர்களும் சரி, கும்ப ராசி நண்பர்களும் சற்று கவனம், எச்சரிக்கையாக இருக்கணும். இதில் பார்டர் லைனில் இருக்கிறது துலா. தை மாதத்தில் ஓவராலாக ஒரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க. துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு வாங்கியே தீர்வீங்க, பெரிய கட்டிடத்தை வாங்கியே தீர்வீங்க, நிலம் வாங்கியே தீர்வீங்க, வண்டி வாகனங்கள் வாங்கியே தீர்வீங்க. அம்மாவுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறை தேவை. உங்களுடைய செஸ்ட்டு, லங்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உடம்பு சூடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதை தணிச்சிக்கிறது தான் பெட்டர். 2வது, எந்த அளவுக்கு உடம்புல மோர் சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால போட்டி பொறாமைகள் எல்லா இடத்துலையும் இருக்கும். மெயினாக சொந்த பந்தங்களை எந்த அளவுக்கு ஒதுக்கி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. அம்மாவுடைய ரிலேஷன்ஷிப்பு, அம்மாவுடைய சொந்தங்கள் இவர்கள் மூலியமாக சில பிரச்சனைகள், சண்டைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வீட்டில் நிறைய செலவுகள், பராமரிப்பு செலவுகள் நடக்கும். பட் ஓவராலாக நல்லா இருக்குது, நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. துளாராசி நண்பர்களுக்கு பெரிய பாதிப்புகள் கிடையாதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் கண்டிப்பாக பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இது 3மே விளையாட்டை காமிக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து உடற்பயிற்சி செய்கிறது மறந்துடாதீங்க. ஓவராக ஜிம்முக்கு போகக்கூடாது. 4ஆம் இடம் உடற்பயிற்சிங்கிறது லைட்டாக பண்ணிக்கணும்.
நான் போகிற 1 மணி நேரம் ஃபுல்லாக வெயிட் லிஃப்டிங் பண்ணுறேன், 20 மினிட்ஸ் வார்ம் அப் பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா பிரச்சனை ஆகிடும். ஸோ இதுதான் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது. நிலப்புலன்கள், வண்டி வாகனங்கள், சொத்துக்கள், குவாரி, ஜல்லி, மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன், எக்ஸ்ட்ராக்ஷன், இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறீங்க, வங்கித்துறைகளில் வேலை செய்கிறீங்க, ஸ்கூலில் வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்கும். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் ஹெல்த் தான் மெயினாக பார்த்துக்கணும். சந்தோஷம், பொருளாதார ஏற்றம் 95. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிங்க பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்.